எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவ ஆலோசனையை வாசித்து யோசித்து விசுவாசிப்போம். புதிய சட்டம் 1 கொரிந்தியர், அப்போஸ்தலர் பவுல் எழுதின 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாக இருக்குமே. இன்னைக்கு எந்த பிரகாரமாய் செய்யணும்? வேத பிரகாரம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாக இருக்குமே. மாதா கிட்ட ஜெபம் பண்ணுறது, பிதா கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறது ரெண்டுமே மாறுபாடு சந்நிதி. அது தேவனுடைய ஆலோசனை கிடையாது. பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம். அப்போஸ்தலர் எப்படி பிரசங்கம் பண்ணாங்க, அப்போஸ்தலர் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, அப்போஸ்தலர் யார்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை வேத சட்டத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து வாசிங்க, தெளிவாய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவங்க அந்த பிரகாரமாய் பிரசங்கிக்கல, அந்த பிரகாரமாய் ஞானஸ்நானம் கொடுக்கல. மாதா கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது, பிதா கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. எதை எப்படி செய்யணுமோ அந்தந்த பிரகாரத்தில் அது செஞ்சால் தான் அதுதான் தேவனுடைய சட்டம். சட்டத்தை மீறினால் நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த சுவிசேஷம் அல்லாமல் வேறே ஒருவன் வேறே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணால் சபிக்கப்பட்டவன். புரியுதா? ஆகவே சாபம் எப்படி வருது, தேவனுக்கு கோபம் எப்படி வருது? பிரமாணத்தை மீறும்போது, சட்டத்தை மீறும்போது, திட்டத்தை மாற்றும்போது. கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்ம வேலை கிடையாது, அது சாத்தானுடைய வேலை. கொஞ்சம் தான் விலகி போவாங்க. அம்மா அம்மான்னுவாங்க, பிதா பிதான்னுவாங்க. ரெண்டுமே தப்பான கூட்டம், தப்பான முறை, மாறுபாடு சந்நிதி. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, பரலோகம் சேர்க்கப்படுவதற்கு வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் அதை செய்ய வேண்டும். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்குமே. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். வேத சட்டம் எதுக்காக தேவன் கொடுத்தாரு? எப்படி வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம், யாருக்கிட்ட வேணும் ஜெபம் பண்ணலாம், எப்படி வேணும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றால் இது சாத்தானுடைய திட்டம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் அதை கை கொள்ளணும். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். வேத சட்டத்தை தெளிவாய் வாசித்து யோசித்து விசுவாசித்து பிரமாணத்தை கூட்டவும் குறைக்கவும் ஒரு சிறிதொன்றாகிலும் அவ்விதமாய் மீறி மனுஷனுக்கு போதிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். ஆகவே சாபத்தையும் கோபத்தையும் வாங்கி கொள்ளாமல் வேத சொல்லுகிறபடி மனுஷனுக்கு முகத்தாட்சின்னு பார்க்காம, மதத்தையும் மார்க்கத்தையும் மண்ணையும் பொன்னையும் ஜனத்தையும் பார்க்காம வேதத்தை பார்க்கணும், வேத சட்டத்தை பார்க்கணும், தேவ திட்டத்தை அறிந்துக்கணும். இந்த திட்டத்தை மாற்றினால் நிச்சயமாய் சபிக்கப்படுவீர்கள். ஆகவே தேவனுடைய பிரகாரங்கள் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, சுவிசேஷம் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த பிரகாரமாய் நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேவனுடைய திட்டத்தை மாற்றாதபடி ஒரு எழுத்தும் கூட்டம் குறைக்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆகவே மாதா கூட்டத்தை பிதா கூட்டத்தை விட்டு விலகி, இந்த மாறுபாடு சந்நிதி விட்டு விலகி, ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஒரே தேவன் ஆராதிப்போம். அவரே தான் பிதா, அவரே தான் குமாரன், அவரே தான் பரிசுத்தாவி. உலகம் முடிய பெறணும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் நாமத்திலே அனுப்புகிறார், என் நாமத்திலே பரிசுத்தாய். பரிசுத்தாய் அவர் தான் கர்த்தரே ஆவியானவர். ஆகவே பிதாவே ஆவியானவர். ஆகவே தெளிவாய் அறிந்து புரிந்து செயல்படுவோம். உங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.